இந்த வீடியோவை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு இங்க தெரியக்கூடிய எண்ணை கொண்டு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் இனிய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இத்திருக்கோயில் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருபுவனம் என்ற கிராமத்தில் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அமைந்துள்ளது. பிரம்ம ராட்சசனால் வேட்டையாடப்பட்ட ஒரு மன்னனின் நிலநடுக்கத்தை நீக்கியதால் சிவன் கம்பகரேஸ்வரர் என்று வணங்கப்படுகிறார். இத்திருக்கோயில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது மற்றும் இடைக்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 4 தலைசிறந்த படைப்புகளில் கடைசியாக இந்த கோயில் கருதப்படுகிறது. இந்த கோயிலின் கட்டிடக்கலை தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில், தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்களை போன்றது. அனைத்து கோயில்களின் தனித்துவமான அம்சம் கருவறைக்கு மேலே உள்ள அமைப்பு ஆகும். நுழைவாயில் கோபுரம் விட உயரமாக இருப்பது இது தமிழ் கோயில்களில் ஒரு அசாதாரணமான அம்சமாகும். இந்த கோயிலில் அமைந்துள்ள கம்பகேஸ்வரரை சரபேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இங்கு சரபேஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதியும் கருவறைக்குள் அதே தெய்வத்தின் உலோக சின்னமும் உள்ளது. இது சிறந்த கலை வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது. சிங்கத்தின் முகத்தை கொண்ட ஒரு புராண உயிரினமான ஒரு உருவத்தை கொண்டு காணப்படுகிறது. இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டின் பிற்கால சோழர்களின் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என்றும் இவர் கிபி 1176 முதல் 1218 இடைவெளியில் ஆட்சி செய்தார். இக்கோயிலின் விமானத்தில் 4 பக்கங்களிலும் வட்ட தண்டுகள் கொண்டு 2 வட்ட தூண்கள் கோயில்களின் பழங்காலத்தை குறிக்கின்றன. மேலும் இந்த கோயிலில் ஷரபாவுக்கு ஒரு சன்னதியும் உள்ளது. இது இந்து புராணங்களில் ஒரு பகுதி சிங்கம் மற்றும் பகுதி பறவையை சிவனின் சித்தரிப்பு ஆகும். இது சமஸ்கிருத இலக்கியத்தின்படி 8 கால்கள் கொண்டதாகவும் சிங்கம் அல்லது யானையை விட சக்தி வாய்ந்ததாகவும் ஒரே தாவலில் ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும் திறனை கொண்டதாகவும் உள்ளது. இந்த கோயில் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் மற்றும் ஐராதீஸ்வரர் கோயில் வரிசையில் கருதப்படுகிறது. மூவரும் சேர்ந்து பெரிய வாழும் சோழ கோயில்களை உருவாக்குகின்றார்கள் என்றும் கருதப்படுகிறது. இந்து புராணத்தின்படி ஒரு ரிஷியை தவறுதலாக கொன்றதால் தீய சக்திகளால் பிடிக்கப்பட்ட ஒரு ராஜாவை சிவன், அதாவது கம்பஹரேஸ்வரர் என்று கூறக்கூடிய சிவனை நிவாரணம் அளித்ததாக நம்பப்படுகிறது. இது கம்பகேஸ்வரர் என்ற பெயருக்கு வழிவகுத்தது. மற்றொரு புராணத்தின்படி விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரின் கோபத்தை தணிக்க சிவன் வடிவத்தை எடுத்ததாகவும் நம்பப்படுகிறது. இத்தலத்தை பற்றி தமிழ் சைவ நாயனார் அப்பரால் பாடப்பட்ட வைப்பு தலங்களில் ஒன்றாகும். இந்த கோயிலின் மூலவர் கம்பகேஸ்வரர் வடிவத்தில் சிவலிங்கம் மற்றும் மைய சன்னதியில் அமைந்துள்ளது. கோவிலின் மூலவரான கம்பகேஸ்வரர் வடிவத்தில் சிவலிங்கம் மற்றும் மைய சன்னதியில் அமைந்துள்ளது. ஹிரண்ய கசிபுவை வதம் செய்த பிறகு நரசிம்ம வடிவில் விஷ்ணுவின் கோபத்தில் இருந்து தேவர்களை விடுவித்ததாக நம்பப்படும் மனிதன், கழுகு மற்றும் சிங்கம் ஆகியவற்றின் இணைவு சபரேஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதியும் உள்ளது. இந்த சபரேஸ்வரர் மூர்த்தி 6 கால்கள், சிங்கத்தின் உடல் மற்றும் முகம் மற்றும் ஒரு வாள் ஆகியவற்றுடன் சித்தரிக்கப்படுகிறார்.
இது 4 மனித கைகளை கொண்டுள்ளது. வலது மேல் கையில் ஒரு கோடாரி, கீழே வலது கையில் ஒரு கயிறு, மேலே இடது கையில் ஒரு மான், கீழ் இடது கையில் நெருப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. நரசிம்மர் 8 கைகளுடன் சர்வேஸ்வர மூர்த்தியின் கால்களுக்கு கீழே அசைந்து போராடி வருகிறார். இக்கோயிலில் துணைவியார்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியின் சிற்பங்களும் உள்ளன. சர்வேஸ்வரர் கோயிலின் வெண்கலம் உருவம் 3ஆம் குலோத்துங்க சோழனின் காலத்தை சேர்ந்தது என்றும் நம்பப்படுகிறது. இரணியனை அழித்த நரசிம்மருக்கு ஏற்பட்ட அசுர தன்மையால் உலக உயிர்கள் நடுநடுங்க தேவர்கள் உள்ளிட்ட அனைவரின் வேண்டுதலின்படி சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தி இயல்பு நிலைக்கு வர செய்து அமைதியை ஏற்படுத்தினார் சிவபெருமான் என்றும் நம்பப்படுகிறது. மொத்தத்தில் வாழ்வில் நடுக்கத்தை சந்தித்த அனைவரின் கம்பத்தினை என்றால் நடுக்கத்தை நீக்கிய இறைவனாக இத்தலத்து இறைவனை விளங்குவதால் கம்பரேஸ்வரர் என்றும் நடுக்கம் தவிர்த்த பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்குள்ள சரபேஸ்வரர் சன்னதி தெற்கு முகமாய் அமைந்துள்ளது. இதுவே ஆதி சரபேஸ்வரர் சன்னதியும் ஆகும். திருக்கோவிலில் ஆகும். மேலும் மூலவர் கலைநயத்துடன் காட்சி தருவது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இவரின் அருகில் உற்சவ மூர்த்தியாக சர்வேஸ்வரர் அமர்ந்துள்ளார். எதிரிகளால் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் பகைவர்களை அழிக்கவும் வரம் தரும் வல்லவளாக இவர் போற்றப்படுகிறார். இக்கோயிலுக்கு சென்று நாமும் வணங்கினால் நமக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளின் தொல்லை முற்றிலும் விலகும் என்பது ஐதீகம். எதிரிகளின் தொல்லைகளால் இருந்து விடுபடுவோர் இக்கோயிலுக்கு சென்றால் ஏவல், பில்லி, சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோரும் நோயுற்றவர்களும் எல்லாவிதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சர்வேஸ்வரர் போற்றப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி 11 சுற்று வலம் வந்து இவரை வழிபட்டு சென்றால் மேற்படி தொல்லைகள் இருந்து விடுபடலாம் என்பதும் நம்பிக்கையாகும். பங்குனி மாதத்தில் 15 நாட்கள் பிரம்மோற்சவா வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது. 7ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் திருத்தேர், 10ஆம் நாள் காவேரியில் தீர்த்தம் கொடுத்தருள்தல், 12ஆம் நாள் சரபேஸ்வரர் ஏகதின உற்சவம் மற்றும் வெள்ளி ரதத்தில் வீதியுலா ஆகியவையும் நடைபெறும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.